பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 84:7 வசனம். அவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பலத்தின் மேலே பலன் அடைகிற கிருபையை கர்த்தர் தருகிறார். எங்கே நாம் பலத்தின் மேலே பலன் அடைவோம் என்றால், அதே அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய சமூகத்திலே யார் தங்கி இருக்கிறார்களோ, தேவனுடைய பிரசன்ஸ்ல யார் இருக்கிறார்களோ அவர்கள் பலத்தின் மேலே பலன் அடைவார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி என்று 2 குருவியை கர்த்தர் காண்பிக்கிறார். அது ஆலயத்திலே தங்கி இருக்கிறது. ஏன் இங்கே தங்கி இருக்கிறது என்றால், அதற்கு தெரிந்தது இந்த இடம்தான் பாதுகாப்பான ஒரு இடம் என்று. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவ சமூகம் தான் நமக்கு பாதுகாப்பான இடம். அந்த பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த குருவிகள் ஆரம்பத்திலே பயந்து பயந்து வந்தது. பின்பதாக அதுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்த உடனே அது தங்க ஆரம்பித்தது. ஏன் இந்த ஆலயத்துக்குள்ளே அது வந்தது? வெளியே நம்பிக்கை இல்லை, அழிந்து விடுவோம் என்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ளே வந்து விட்டது. ஆனால் இந்த இடம் எனக்கு ஒரு நம்பிக்கையான இடமாய் இருந்ததுனாலே இந்த இடத்துக்குள்ளே அது தள்ளப்பட்டது. ஆம் அருமையானவர்களே, சில நேரங்களில் சூழ்நிலை நமக்கு நம்பிக்கையாகவே இருக்காது, எல்லாமே நம்மை கைவிட்டு போகும். ஆனால் தேவ சமூகத்திலே நீங்கள் வருவீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த நம்பிக்கை நிச்சயம் நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. வேறு வழி இல்லை என்பதினாலே சில கட்டாயத்தின் அடிப்படையிலே நாம் தேவ சமூகத்திலே வருவோம். ஆனால் அங்கே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே சாமுவேல் என்பவன் தேவனுடைய ஆலயத்தில் வளருகிறான். இது சாமுவேல் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ் அல்ல. அவன் தாயின் கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறான். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சன்னல் நூல் தரித்தவனாய் இருக்கிறான். அவன் பெற்றோர்கள் அவன் கூட இல்லவில்லை, எல்லாமே அவனுக்கு எதிராகவே இருக்கிறது. ஆனால் அவன் அங்கே இருந்து பழகினதுனாலே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாமுவேல் என்று பிள்ளையாண்டான் என்று அறிமுகமாகிறான். ஆனால் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயரை கர்த்தர் அவனுக்கு பெறச் செய்கிறார். இதற்கு காரணம் ஆலயத்திலே தங்கி அவன் பலத்தின் மேலே பலன் அடைந்ததினாலே. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனும் தாயும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் இருங்கள், தேவ சமூகத்திலே தங்கி இருங்கள், நீங்கள் பலத்தின் மேலே பலன் அடைவீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், காத்துக் கொள்ளுவார், வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.